என்னாலேயே நம்ப முடியல. இத நான் தான் பண்ணேன் நானு. ஏன்னா, இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இதனுடைய அவுட்கம் ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. அதனால இத உங்களுக்கும் ஷேர் பண்றேன். குக்கர்ல ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா பட்டாணி போட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத வேக வச்சுக்கலாம். 4, 5 விசில் வச்சா போதும். நல்லா காய் நல்லா சாஃப்ட்டா வெந்துரும். வெந்ததுக்கப்புறம் இத மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேன்ல ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை மணம் போனதும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இதை மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக இதில் 1/2 லெமனை பிழிஞ்சி கலந்து விட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி. இப்போது இந்த மசாலாவை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இதில் ஒரு சைடில் பட்டர் போட்டு அது மேலே நம்ம பன்னு வச்சுக்கலாம். என்கிட்ட பாவ் பாஜி பன்னு இல்லை, அதனால் நான் நார்மல் பன் எடுத்துக்கிறேன். பன்னை பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் லச்சு vlog.